ஒரு புவிநடுக்கம் என்பது இன்றோ அல்லது இந்த மாதமோ அல்லது இந்த வருடமோ அல்லது இன்னும் ஒரு 5 வருடங்களுக்குள்ளோ ஏற்படும் ஒன்றல்ல. ஆனால் என்றோ ஒரு நாள் இலங்கை அதற்குரிய வாய்ப்பை கொண்டிருக்கின்றது. மிக பலர் நாங்கள் புவித்தகட்டு எல்லையில் இல்லை என்றும் நாங்கள் புவித்தகட்டின் மையத்தில், குறிப்பாக இந்தோ ஆஸ்திரேலிய புவித்தகட்டின் மையத்தில் இருக்கின்றோம் என்ற ஒரு பொதுவான கருத்தினை வைத்துக் கொண்டு இலங்கைக்கு புவிநடுக்கம் சார்ந்த அனர்த்தங்கள் இல்லை என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையின் புவிநடுக்க வாய்ப்பு தொடர்பாக கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் அந்த வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. அத்தோடு அந்த ஆய்வு கட்டுரைகளில் கடந்த சில நூற்றாண்டுகளாக, அதாவது 3-4 நூற்றாண்டுகளாக எங்களுடைய இலங்கையில் அல்லது இலங்கை சூழலுள்ள பகுதிகளில் நிகழ்ந்த சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் பற்றிய விவரங்களையும் பதிவிட்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு புவிநடுக்க நிகழ்வு இன்றோ ஒரு நாள் ஏற்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையில் அறவே ஏற்படாது, அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று கூறுவது மக்களை விழிப்படைய விடாமல் செய்கின்ற ஒரு செயற்பாடு. உண்மையில் மக்கள் விழிப்படைந்து செயற்படுவதூடாகத்தான் ஒரு அனர்த்தத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைக்க முடியும். உண்மையில் இந்த நிகழ்வு ஒரு 5 வருடங்களோ அது 10 வருடங்களோ அது 25 வருடங்களுக்குள்ளோ நிகழாமல் போகலாம். ஆனால் என்றோ ஒரு நாள் அது ஏற்படக்கூடும். ஆகவே அது தொடர்பான விழிப்புணர்வை எமது இளைய தலைமுறை பெற்றிருப்பதனூடாக அவர்கள் அந்த காலத்தில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும். அதை விடுத்து அத்தகைய ஒரு நிகழ்வு ஏற்படாது என கூறுவது அவர்கள் தங்களுடைய இந்த புவிநடுக்கம் தொடர்பான அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் அல்லது புவிநடுக்கம் தொடர்பான விழிப்புணர்வை மேம்படுத்திக் கொள்வதையும் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாகவே நான் கருதுகின்றேன்.